அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த புகைப்படங்கள், வீடியோ போன்றவற்றை எடுப்பது சம்பந்தமாக ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார். முதலில் ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் உருவப்படம் வரைவது, உருவப்படத்தை காட்சிப்படுத்துவது, உருவப்படங்களை அதாவது அழகுபடுத்தி வைப்பது போன்ற விஷயங்களை இஸ்லாம் தடை செய்கிறது. அதே போன்று சிலைகளோடு சம்பந்தப்பட்ட சிலைகளை வடிவமைத்தல், சிலைகளை காட்சிப்படுத்தல், சிலைகளை நாட்டுதல் போன்றவற்றையும் இஸ்லாம் தடை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு ஏராளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களிலும் அல் குர்ஆனிலும் இதற்கு தடை இருப்பதை பார்க்கிறோம். இது ஷிர்க் என்ற ஒரு தளத்தில் இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த உருவப்படங்களை வரைவதை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு வரக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்ப்போமானால், ஒரு இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷத்துன் நாசி அதாபன் யோமல் கியாமத்தி, மறுமையின் அதிகமாக கடுமையாக வேதனை செய்யப்படக்கூடியவர் யார் என்றால் முஸவ்விரூன், அதாவது உருவப்படங்களை வரைபவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மறுமை நாளில் எப்படி சொல்லப்படும் என்றால், அந்த நேரத்தில் யுகாலு லஹும் ஹியூமா ஹலக்தும், நீங்கள் எதை படைத்தீர்களோ அதற்கு நீங்கள் உயிர்ப்பீங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்களுக்கு கடுமையான கேள்வி கணக்களும் வேதனையும் இருக்கும் என்பதை பற்றி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அப்போ இந்த இடத்தில் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், உருவப்படங்களை காட்சிப்படுத்துவது, உருவப்படங்களை வரைவது, அடுத்தது உருவப்படங்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை தவிர்த்துக் கொள்வதை இஸ்லாம் எங்களுக்கு அறிவுறுத்துகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். தன்னுடைய வீட்டினுடைய திரைச்சீலையிலே ஒரு உருவப்படம் இருப்பதை காணுகிறார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே அதை வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதனை கலட்டி அதனை தலையணையாக செய்து அதனை பயன்படுத்தினார்கள் என்கிற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. அதற்கு பின்னால் அந்த தலையணையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து கொண்டார்கள் என்றும் வருகிறது. அப்போ இது எதனை எடுத்துக்காட்டுன்னு சொன்னால், நாங்கள் உருவப்படங்களை காட்சிப்படுத்துவதையும் உருவப்படங்களை நாங்கள் அழகுபடுத்தி வைப்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு கடுமையாக எச்சரிக்கையாக சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த அடிப்படையில் இந்த வீடியோக்கள், இந்த ஃபோட்டோக்கள் போன்றவற்றை நாங்கள் நோக்கமாக இருந்தால், அதாவது எந்த விதமான நோக்கங்களும் இல்லாமல் இவைகளை நாங்கள் பயன்படுத்துவதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிற செய்தியைத்தான் இந்த ஹதீஸ்களின் வாயிலாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இப்போ உதாரணமாக ஒரு வீடியோ எடுக்கிறோம் என்று சொன்னால், அந்த வீடியோ ஒரு தேவை கருதி எடுக்கிறோம் என்று சொன்னால் அதனை நாங்கள் தேவைக்காக பயன்படுத்த வேண்டுமே தவிர, அதனை ஒரு வீணான முறையிலே அல்லது ஏதாவது ஒரு களியாட்டத்திற்காக நாங்கள் அதனை பயன்படுத்துவோமாக இருந்தால் அதனை தவிர்க்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அதே போன்று நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறோம், புகைப்படம் எடுக்கிறோம். அந்த புகைப்படத்தை சில தேவைகளுக்காக நாங்கள் எடுக்கிறோம் என்று சொன்னால் அதனை நாங்கள் காட்சிப்படுத்துவது அல்லது மற்றவர்களுக்கு நாங்கள் அதை அழகுபடுத்தி காட்டுவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அப்போ இந்த அடிப்படையில் இந்த நவீன சாதனங்களை பொறுத்த வரைக்கும் இதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களில் நாங்கள் தெளிவான சான்றுகளை பெற முடியாது. ஏனென்றால் இது இஸ்லாத்துக்கு பிற்பாடு தோற்றம் பெற்றவைகள். அப்போ இந்த அடிப்படையில் அதற்கு நாங்கள் எப்படி சட்டமாக எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவர்களுடைய காலத்தில் இதற்கு தீர்ப்புகளை சொல்லியிருக்கிறார்களோ அதே போன்ற ஒரு சட்டத்தை தான் நாங்கள் எடுக்க வேண்டும். அப்போ இந்த அடிப்படையிலே நாங்கள் இன்று உலமாக்களுடைய அல்லது மார்க்க அறிஞர்களுடைய கருத்தின்படி நாங்கள் ஒரு தீர்ப்பை எடுப்போமாக இருந்தால், இவைகளை தேவை கருதி நாங்கள் பயன்படுத்த வேண்டுமே தவிர தேவையில்லாமல் களியாட்டங்களுக்கும் கேளிக்கைகளுக்குமாக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் எந்த ஒரு உருவப்படத்தை, அது சிலைகளாக இருக்கலாம் அல்லது ஃபோட்டோக்களாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு வீடியோக்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எந்தவித ஒரு நோக்கமும் இல்லாமல் காட்சிப்படுத்துவதை நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பேணுதலாக இருப்பதற்கும் அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் பதிலளிக்க கடமைப்பாடு உள்ளவர்களாக இருப்பதற்கும் இது ஒரு காரணமாக அமையும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.